படம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஐ வுட் ரியலி சஜஸ்ட் எல்லாரும் ப்ளீஸ் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்க. எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் யூனோ எல்லா ஜென்ரேஷன்ஸ் இந்த படம் பார்க்கலாம், ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் டு எல்டர் பீப்புள். அண்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி தியேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க படத்தை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த படம் என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் இஸ் அமேசிங். கேமரா ஒர்க் இஸ் அமேசிங். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யா, ஓவரால் வெரி குட் ஃபிலிம். ஓகே, நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அவரை நான் சீரியல்ல தான் பார்த்துருக்கேன், அவளை பார்த்ததில்ல. நல்லா நடிச்சிருக்காரு. சோஷியல் அந்த ரெவல்யூஷன் அவர் பண்றாருல்ல, அது வந்து பெரிய விஷயம். அதை சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் கேட்கணும் அப்படின்றத காமெடியா அப்படியே சீரியஸாகவும் இருக்கு, காமெடியாகவும் இருக்கு. அப்படியே கொண்டு போய் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. கண்டிப்பா தெரியுது, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஆல் தி பெஸ்ட் அவருக்கு. மூவி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு ஹியூமர் காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு படம். எக்ஸலண்ட்டாக இருந்தது. குமார சம்பவம்னு இருக்காங்க, சரி என்ன சம்பவம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு தான் போயிருந்தது. அந்த படம் ஃபுல்லாக என்னடா அது வரதராஜன்ற ஒரு கேரக்டர் போது வரதராஜ சம்பவமாக இருக்குதுன்னு கடைசியில் ஒரு சின்ன ஸ்ப்ரே வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. அவர் சம்பவம் பண்ணது அந்த கேரக்டர் சொல்லாமல் ஆடியன்ஸ் சொல்ல புரிய வச்சுட்டாங்க. அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற கேரக்டர்களுக்கெல்லாம் தெரியாது, படத்தில் இருக்கிற கேரக்டருக்கே தெரியாத மாதிரியே கொண்டு போனது உண்மையிலேயே செகண்ட் பார்ட்டே தேவையில்லைன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. அதுவும் படம் உண்மையிலே நல்லா இருந்தது, ஜனரஞ்சகமாக இருக்குது. நிச்சயமாக பார்க்கலாம். எக்ஸலன்ட் மூவி. படம் வந்து ஜோவிலாக போச்சு. வசனங்கள்லாம் நல்லா தமாஷா எழுதிருந்தாங்க. பாடல் 2 பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஒன்றும், அப்போ நடுவில் வந்து இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி பாடல் வரிகள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. கிளாப் பண்ணுற வகையில் இருந்தது அந்த கவிஞருக்கு பாராட்டுகள். யோகி பாபுவோடைய அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ், அதாவது டப்பிங் பண்ணியிருக்கிறாரு. சிபிஐயாக போய் ஆக்ட் பண்ணுவார் ஒருத்தர், அவருக்கு டப்பிங் வாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். அப்புறம் ஹீரோ, அவரை பற்றி சொல்லணும். ஒரு மாதிரி பேசியே உட்காந்து பேசுகிறாங்க. காட்சி அமைப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு வேகமாக போகலை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நிறைய பேச வச்சே எடுத்திருக்காங்க படத்தை, அது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த வண்டியில் உட்காந்து உள்ளே அனுப்பிட்டு வண்டியில் உட்காந்து அவங்கள வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே ஒரு படத்தில் வந்தாச்சு அந்த தீம். அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருந்தது. அதை தவிர்த்துருக்கலாம். அதாவது யாரை உள்ளே அனுப்புகிறாங்களோ அவங்கள இது பண்ணுறதுக்காக இவங்க ஒரு 3 பேர் அந்த வெளியே வண்டியில் உட்காந்து இது பண்ணுவாங்க. அது ஏற்கனவே வந்தாச்சு ஒரு படத்தில், அதே மறுபடியும் வச்சது ஒரு மாதிரி இருந்தது. மெசேஜ் இருக்கு, அது நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். பட் கண்டிப்பா இட்ஸ் a good message what they are trying to give at the end. Yeah, காமெடி படம், ஆனா பெரிய ஒரு காமெடி சார்மே இல்லை அப்படிங்கும்போது காமெடி எல்லாரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாலா சார் இருக்காரு, ஸோ கண்டிப்பா அவரோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் வினோத் சார் இருக்காரு, அவங்க காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முதல் மூவி சீரியல் வந்திருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல அவர் நடிச்சது. ஸோ யா, he's a very good actor. அது வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருச்சு படத்துல? காமெடி பிடிச்சிச்சு. நல்ல காமெடியா இருந்துச்சா? யார் ஆக்டிங்ல பிடிச்சிருக்கு? என்னோட அப்பா. உங்க அப்பா நடிச்சிருக்காரா? பேரு குமரன். மொத்தம் வந்து மியூசிக் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. கதாநாயகிகள் மத்தவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா அடிச்சு, எல்லாம் அவங்க கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தாத்தா எல்லாருமே நல்லா இருந்தது. வினோத் சாகர் காமெடி சூப்பரா இருந்தது. இல்ல அதான் எல்லாமே கலந்துருந்தது இந்த படத்துல. காமெடி, சென்டிமெண்ட், த்ரில்லிங்கா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான மூவி. மெசேஜ்ன்றது இல்லை, ஆக்சுவலாக இதில் மெசேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்பைரியான ஒரு பொருள் வந்து எப்படி உயிர் பாதிக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு போராளி வந்து எப்படி கண்டுக்கப்பட மாட்டாங்கன்றதையும், ஒரு போராளிக்கு பின்னாடி அவர் போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கே எவ்வளோ நன்மையை செய்கிறாருன்றதும் மெசேஜ் நிறைய இருக்குது. அது எடுத்துக்கிறதுல தான் இருக்குது.
அவங்க சொல்கிற படம் மெசேஜாக சொல்லலை, ஆனால் மெசேஜ் எடுத்துக்கணும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. போராளிகளை பற்றின ஒரு நல்ல எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிற வகையில் அந்த படத்தை டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. போராளிகள் வந்து சும்மா சாதாரணமாக பண்ணிடலாம், அவங்க வாழ்க்கையை பணைய வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. நாட்டில் நடக்கிற தீமைகள்லாம் எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்கன்றத போராளிகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது குமார சம்பவம். ஆனால் படம் வந்து இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டைரக்டராக இங்கே ஸ்க்ரீன் தப்பான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஸ்க்ரீன் ஆட் காமிக்கும் போது தெளிவாக இருந்தது எல்லார் ஃபேஸுமே. ஆனால் படத்தில் தான் அந்த சில காட்சிகள் நல்லா ஒளியாக கொடுத்து எடுத்திருக்காங்க. ஃபேஸே தெரியலைங்க, நடிக்கிறவங்க முகமே தெரியாமல் இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருந்தது படம். அது ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோ. மற்றபடி ஸ்டோரி தீம் நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. தெர் இஸ் நாட் ஒன் கேரக்டர் சும்மா வந்துட்டு போறாங்கன்ற எந்த ஒரு கேரக்டருமே இந்த படத்துல கிடையாது. அது பாலாஜி சாரோட யூனோ தட்ஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. அவர் எந்த படம் எடுத்தாலும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் இல்லை, வெப் சீரிஸ் எடுத்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கு. மைனஸே இல்லைங்க, ப்ளஸ் தான்ற படம் ஃபுல்லாகவே ப்ளஸ் தான். இப்படி ஒரு காமெடி, இப்படி ஒரு விஷயங்கள் நல்லா இருந்தது. படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவி, நிச்சயமாக பார்க்கணும். இந்த படம் மெயினாக காமெடி பண்ணி சொல்கிறாங்க, ஆனால் மிகப்பெரிய காமெடி ஆக்டர்ஸ் யாருமே இல்லை, சின்ன ஆக்டர்ஸாக இருக்காங்க. அவங்க கரெக்டாக அந்த லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, காமெடி கொண்டு போயிருக்காங்க. காமெடி தாங்க, டைமிங்ஸ் தான் காமெடி. அந்த டைமிங் கொடுக்குறதுல தான் காமெடி இருக்குன்றது தான். காமெடி ஆர்டிஸ்ட்டுன்னு அந்த இமேஜை வந்து பிரேக் பண்ணுற, உண்மையிலே அதுவும் ஒரு நல்ல இதுதான். இமேஜை பிரேக் பண்ண ஒரு படம் கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வினோத் சாகர். ஹீரோ வந்து சீரியல் ஆக்டர். அதான் நான் சீரியலில் பார்த்தது கிடையாது. பாண்டியன் ஸ்டோரில் நடித்தவர்னு சொன்னாங்க. நல்லா, அதாவது வரதாவுடைய மெயின் கேரக்டர் அவர் தான். வரதாவுடைய சன்னா வந்து இந்த கொலை ஏன் நடந்ததுன்னு அவர் தான் சர்ச் பண்ணிட்டு போறாரு. ஆனால் கதையில கடைசியில் தீர்வு வந்து அதை கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டாந்து முடிச்சுட்டு ஏதோ ஸ்ப்ரே பற்றியெல்லாம் அவர் இது பண்ணதால அந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க கதையை. அவரும் நல்லா இருந்தாரு. அப்புறம் அந்த இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒருத்தர் மேல சந்தேகப்படுவாங்க. அவர் வர்றது ஒரு சீன் தான் வராரு, கொஞ்சம் சீன் தான் பண்ணாரு. அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு தமாஷா கொண்டு போனாங்க, அதனால பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா கஷ்டமா இருந்திருக்கும். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியா வசனம்லாம் நம்ம கவனிச்சாதான் கைத்தட்டு. எஸ் வி சேகர் படம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், டக்குன்னு வந்துடும். அதனால டைலாக் வந்து நம்ம நல்லா கரெக்டாக கவனிச்சாதான் அது கிளாப் பண்ண முடியும். நல்லா அது இருந்தால் தான் தப்பிச்சது படம். ஜோபிலாம் போச்சு காமெடியா. மற்றபடி இன்னும் கொஞ்சம் காட்சி அமைப்புகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் லைட்டிங் பார்த்துருக்கலாம், ஃபோக்கஸ் பண்ண லைட்டிங் பார்த்துருக்கலாம். பாடல்கள் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த கடைசியில் அது நம்மளை மறந்து கைத்தட்ட வச்சது. அது ஸ்டார்டிங் ஞாபகம் வரல. ஒவ்வொன்றுத்துக்கும் இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி எழுதியிருந்தார் அந்த கவிஞர். ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோக்கு முதல் படம் நல்லா அறிமுகமாகுது. கண்டிப்பாக அவருடைய தரப்புக்கு அவர் கண்டிப்பாக வந்துருவார் முன்னுக்கு. நல்லா தான், அவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறார். எல்லாமே ப்ளஸ் தாங்க, மைனஸ் எதுவுமே இல்லை. அது உண்மையாக சொல்கிறேன். லைக் நான் பார்த்துட்டு வந்தனால, என்ஜாய் பண்ணிட்டு வந்தனால சொல்கிறேன். தெர் ஆர் நோ மைனஸஸ். இட்ஸ் a good film. Not exactly full comedy. There's a lot of கொஞ்சம் thriller இருக்கு, கொஞ்சம் ட்ராமா இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. வந்து ராட்சசன் படத்தில் அப்படி ஒரு வில்லனா பார்த்த ஒரு நடிகரை இங்கே வந்து காமெடினா அவரோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே காமெடியாக மக்கள் பார்க்குறது, சிரிக்கிறது எல்லாமே அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்லேயே வருது. அது லாஃப்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. நிச்சயமாக ஹீரோவுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல அறிமுகமாக நல்ல அப்கமிங் ஹீரோவாக வரணும். மற்ற கதாபாத்திரங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதான் மற்ற கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிச்சது. அந்த சிபிஐயா ஒருத்தர் ஆக்ட் பண்ண உள்ள அனுப்புவாங்க, நீங்கள் தான் சிபிஐ ஆக்ட் பண்ணணும். அது கரெக்டாக தேர்வு பண்ணியிருக்காது யோகி பாபு தான். அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு, நல்லா தெரியுது பின்னணி பேசியிருக்கிறாருன்னு. அந்த வாய்ஸ் இது மாடுலேஷன் இது பண்ணுறதெல்லாம் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்கள் நல்லா தெரியுது, யோகி பாபு குரல் நல்லா நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற இதுவே அவர் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்துக்கு காட்சிகள் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டிங் கொடுத்துருக்கலாம். இருட்டிலேயே படம் எடுத்த மாதிரி இருந்தது. எல்லா ஆடியன்ஸ், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஐயோ இந்த படத்துக்கு நம்ம அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோமோ இல்லை குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டோமோன்ற ஃபீலிங் எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. எல்லாரும் பார்க்கலாம். I would give 5 on 5. ஃபேமிலியா அந்த அளவுக்கு இதில் எதுவும் விரசம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் ஸ்டோரி தான் போகுது. சின்ன பசங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்க புரிஞ்சுக்கலாம், சிறிய குழந்தைகளை பார்க்கறதுக்கு அளவுக்கு இதில் எதுவும் அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இந்த படம் மாதிரி துப்பறிகிற நாவல் படம் மாதிரி தானே போகுது இது. அதனால் பெரியவங்க வந்து பார்த்து ரசிக்கலாம். காமெடி இருக்கு, அதனால பார்க்கலாம்.
மார்க் எவ்வளவு கொடுப்பீங்க அஞ்சுக்கு? 3.